யூஎஸ் டாலருங்கிறது மற்ற கரன்சி கூட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே விழுந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியா கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியோட கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் டாலர் லாஸ்ட் ஃபியூ டேஸில் நல்லாவே விழுந்திருக்கு. நிறைய அமெரிக்கா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு பாண்ட் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பார்வை மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வேறு கண்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எதனால என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட்டும் சரி கம்பெனிஸும் சரி ரன் பண்ணணும் அப்படின்னா மணி தேவைப்படும். அப்படி ஒரு கம்பெனிக்கோ ஒரு கவர்மெண்ட்டுக்கோ மணி நீட் இருக்கும்போது மக்கள் கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்படி மக்கள் கிட்ட கேட்கறது தான் நம்ம பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாண்ட்ஸில் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எப்போவுமே கார்பரேட் பாண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் பாண்ட்ஸோட ஈல்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா ரிஸ்க்னால. கார்பரேட் எப்போ வேணால் டிஃபால்ட் ஆகலாம், கவர்மெண்ட் டிஃபால்ட் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு பாண்டோட வேலிடிட்டிங்கிறது 6 மந்த்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ எந்த பீரியட் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அந்த பீரியடுக்கு அப்புறம் அவங்க உங்களோட டோட்டல் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் பாண்ட்லேருந்து ப்ராமிஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துட்டு இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கவர்மெண்ட் பாண்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறீங்க ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் கவர்மெண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அந்த பீரியட் முடிஞ்சோன்னா பிரின்சிபலை ரிட்டர்ன் பண்ணிடும். இவ்வளோதான் பாண்ட். சரி, நான் இந்த பாண்டை வாங்கிட்டேன்னா அந்த பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாண்டுங்கிறது எப்பவும் செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் மார்க்கெட் ப்ரைஸில் உங்களால் அந்த பாண்டை விற்றுக்க முடியும். சரி, இப்போ உண்மையான ப்ராப்ளத்துக்கு வருவோம். அமெரிக்காவும் இதே மாதிரி நிறைய பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கண்ட்ரிஸாலையும் சரி அமெரிக்க மக்களாலையும் சரி ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அமெரிக்காவோட ட்ரெஷரி பாண்ட். சைனா, ஜப்பான் மாதிரியான கண்ட்ரிகள் இந்த பாண்டில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியா கூட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இந்த யூஎஸ் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி யூஎஸ் பாண்டுங்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்க்குறது மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு பாண்டுங்கிறது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் சைனா மாதிரியான கண்ட்ரிஸ் யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு பாண்டை கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய நியூஸ் ஆர்டிக்கலில் பார்க்க முடியுது. சரி, பாண்ட்ஸை செல் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற கொஸ்டின் யாருக்காவது இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பாண்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சரி, இத்தனை நாளாக யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு பாண்டுங்கிறது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஏன் இப்போ திடீர்னு பல்ட்டி அடிச்சு இது ஒரு சேஃபான அசெட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கு காரணம் ட்ரம்ப் தான். ட்ரம்ப் எப்போ என்ன பேசுகிறாரு, என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸால் ப்ரெடிக்டே பண்ண முடியல. காலையில் ஒன்று பேசுகிறாரு, மத்தியானம் ஒன்று பேசுகிறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுகிறாரு. ஸோ இவர் மாற்றி மாற்றி பேசுகிறதுனால இப்போ எக்கனாமியை பற்றியோ மார்க்கெட்டை பற்றியோ ஒரு டிசிஷனை இன்வெஸ்டர்ஸால் எடுக்க முடியல. ஸோ இந்த பிரச்சனை ஆரம்பித்தது ட்ரம்ப் டேரிஃப் போட்டதுலேருந்து. ஸோ என்ன தான் ட்ரம்ப் டேரிஃப் போட்டதுக்கு நிறைய ரீசன் சொல்லப்பட்டாலும் மெயினான ரீசனாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட ஓன் கரன்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் டேரிஃப் போட்டார் அப்படிங்கிறது தான். சரி, ட்ரம்ப் நினச்சது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டேஸில் யூஎஸ் டாலருங்கிறது மற்ற கரன்சி கூட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஃபாலோ ஆகிருக்கு. இந்தியன் ருப்பி கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் 88லேருந்து 85 வரைக்கும் விழுந்திருக்கு டாலர். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸால் ஒரு டிசிஷனே எடுக்க முடியல. இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஓன் கரன்சி தான் உங்களால் அந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எங்கிட்ட இருக்கிற இந்தியன் ருப்பியை நான் டாலரை கன்வெர்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு நான் என்னோட ஓன் கரன்சியை டாலராக கன்வெர்ட் பண்ணுறனோ அந்த அளவுக்கு அந்த டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இதை தான் ட்ரம்ப் பிளான் பண்ணி ரெசிப்ரோக்கல் டேரிஃபை கொண்டு வந்தார். இப்படி டேரிஃப் போடுறது மூலிமா அமெரிக்காவோட இம்போர்ட்டுங்கிறது கம்மியாகும். இம்போர்ட்டுங்கிறது கம்மியாச்சுன்னா டாலர் அமெரிக்காக்குள்ளேயே இருக்கும், வெளியே போகாது அப்படின்னு யோசிச்சார். ஸோ இந்த டேரிஃப்ங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ரெசிஷனை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லியும் அவர் கொண்டு வந்தது காரணம், ஷேர் மார்க்கெட்டில் ரெசிஷன் வந்துச்சுன்னா அடுத்து சேஃபான அசெட்டாக பார்க்கப்பட்ட விஷயம் பாண்ட்ஸ் தான். ஸோ எல்லோரும் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது நிறைய டாலர்ஸ் உள்ளே வரும் அப்படிங்கிறது அவர் நினச்சாரு. பட் அவர் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. டேரிஃப் அனௌன்ஸ் பண்ண அடுத்த 2 நாள்லேயே டேரிஃபை 90 டேஸ்க்கு நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணார். யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு பாண்டில் மேஜராக இன்வெஸ்ட் பண்ண கண்ட்ரிஸ் யாருன்னா ஜப்பானும் சைனாவும் தான். ஸோ 2 பேருமே அவங்களோட பாண்ட்ஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மணி வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நியூஸில் பார்க்க முடியுது. சைனா கிட்டத்தட்ட $760 பில்லியன் யூஎஸ் ட்ரெஷரி ஈல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இன்வெஸ்டர்ஸும் கம்பெனிஸும் பாண்ட்ஸை செல் பண்ணாங்க அப்படின்னா இது இன்னும் டாலரை வீக் ஆகும்.
எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி நீங்க ஒரு கண்ட்ரிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கண்ட்ரியோட ஓன் கரன்சில தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாரி நான் அந்த கண்ட்ரிலேருந்து வித்ட்ரா பண்றேன் அப்படின்னா, டாலர்ல வித்ட்ரா பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா, நான் இந்தியன் ரூபியில தான் கொண்டு வருவேன். அதாவது டாலர வித்துட்டு நான் இந்தியன் ரூபியா கன்வெர்ட் பண்ணுவேன். இதே மாரி நெறைய பேரு டாலர வித்து இந்தியன் ரூபியா கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா, டாலர்ல சப்ளை அதிகமாகும். சப்ளை அதிகமாகும்போது டாலர் வீக் ஆக ஆரம்பிக்கும். சைனாவும் ஜப்பானும் சேர்த்து கிட்டத்தட்ட $1.7 ட்ரில்லியன் யுஎஸ் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே பல்கா வித்துட்டு போயிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நெனைச்சாலும் அத பண்ண முடியாது. ஸோ இந்த யுஎஸ் பாண்டுங்கிறது 28 ட்ரில்லியன் மார்க்கெட் வேல்யூ கொண்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதுல இந்த பாண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $1 ட்ரில்லியன் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி நியூஸ்ல பார்க்க முடியுது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தமா வித்துட்டு போகணும்னு நெனைச்சாலும், ஒரு நாளைக்கு 1 ட்ரில்லியனுக்கு மேல இவங்களால ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா, அங்க வாங்குறதுக்கு ஆளே இல்ல. அப்படியே வாங்குறதுக்கு ஆள் இருந்தாலும், அவங்க லோ ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. ஸோ நான் நெறைய பாண்ட்ஸ் சேல் பண்றேன் அப்படின்னா, நான் பாண்ட்ஸுக்கு சப்ளை கிரியேட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாண்ட்ஸுக்கு சப்ளை கிரியேட் பண்ணும்போது, பாண்டோட வேல்யூங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அப்படி பாண்டோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சுச்சுன்னா, நான் அந்த பாண்ட லாஸுக்கு வித்துட்டு வர மாரி இருக்கும். ஸோ இது சைனாக்கும் சரி, ஜப்பானுக்கும் சரி ஒரு லாஸ் தான். லாஸுக்கு வித்தது மட்டும் இல்லாம, இது டாலர டீவேல்யூ பண்ணும். ஸோ பாண்ட வித்தது மூலியமா பாண்டோட வேல்யூ டவுன் ஆனது மட்டும் இல்லாம, நான் டாலர்லேருந்து அது என்னோட ஓன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். அப்படி நான் டாலரையும் விற்க வேண்டியது இருக்கும். இது டாலரையும் டீவேல்யூ பண்ணும். அது டாலரை டீவேல்யூ பண்ணுச்சுன்னா, அது என் கண்ட்ரில இருக்கிற எக்ஸ்போர்ட் பிசினஸ அஃபெக்ட் பண்ணும். அது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஐடி கம்பெனிஸ்க்கு பெரும்பாலான கிளைண்ட்ஸ் அமெரிக்கால தான் இருக்காங்க. இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறேன். என்னோட கிளையண்ட் அமெரிக்கால இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும். நான் இப்போ அதுக்காக ஒருத்தனை ஹையர் பண்ணுறேன். அவனுக்கு மாதம் 10,000 சம்பளம் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு நான் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்தியன் ரூபி ஒரு டாலருக்கு $100 வச்சுக்குவோம். இப்போ நான் இவனுக்கு 10,000 சேலரி கொடுக்கணும். அப்படி அப்படின்னா நான் மினிமம் $100 பில் பண்ணணும். அது போக என்னோட எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் இருக்கு. என்னோட ப்ராஃபிட் மார்ஜின் நான் வைக்க வேண்டியது இருக்கு. ஸோ என்னோட மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கழிச்சது போக நான் ஒரு $120 அவனுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இது நான் இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா $12,000. ஸோ என்னோட மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கழிஞ்சது போக எனக்கு $1000 ப்ராஃபிட் நிற்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் நான் அவனுக்கு பில் பண்ணுறேன். இப்போ திடீர்னு இந்த டாலர் டீவேல்யூ ஆனதுனால $1 ஈக்குவல் டு $50 ஆயிடுச்சுன்னா, இப்போ எனக்கு $12,000 வர வேண்டிய இடத்துல $6,000 தான் வரும். நான் அவனுக்கு சம்பளமே $10,000 கொடுக்கணும். என் பிஸ்னஸை இது லாஸுக்கு கொண்டு போயிடும். ஸோ டாலரை டீவேல்யூ பண்ணுறதும் சில எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு பெரிய பாதிப்பை கொண்டு போய் விடும். இது அந்த கண்ட்ரியோட எக்கனாமியும் அஃபெக்ட் பண்ணும். லைக் லே ஆஃப்ஸ் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால. ஸோ அமெரிக்காவோட இன்வெஸ்டர்ஸும் சரி, ட்ரம்ப்பும் சரி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, அமெரிக்காவில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு அமெரிக்காவில் ஒரு கிராஷ் வருது, ரெசிஷன் வருது அப்படின்னா அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக இந்தியாவிலே இருக்கும். ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பல்க் அமௌண்ட்டாக போடாமல் மந்த்லி சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு மாதிரியான சேஃபான அசெட் மூவ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவில் பார்க்குறேன்.